ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சிக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அதாவது குரு பயிற்சி 1/5/2024 சித்திரை 18 புதன்கிழமை நடக்குது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல குரு போகிறது சுகவீனம்தான். கை காலில் கட்டு, அதாவது என்னென்னா பந்தனம் அப்படிம்பாங்க. கை காலில் எதனாச்சும் பிரச்சனை வரலாம். அந்த அமைப்புக்கு சில பிரச்சனை வரும். குரு 6ஆம் இடத்துல இருந்தார்னா நோய் சாணம், அது நோய்க்குள்ள இடம். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரிம்பாங்க. அதில் குரு அங்கே போய் இருக்கிறதுனால கை காலில் கட்டு போடுறது, மாவு கட்டு போடுறது இப்படிலாம் வரும். ஜனன ஜாதகத்தில் குரு வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமை நேரலாம். நம்ம சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அடுத்து எந்தெந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம், அது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த ஊரில் இருக்குது, அதை விரிவாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் லெவலில் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய தனுசு ராசி நேரில் அணுகிறாங்க. அந்த சலுகை எப்போயுமே உங்களுக்கு உண்டு. குரு பயிற்சிக்கு நான் வீடியோ போட்டுக்கிறேன், ஏற்கனவே போட்டுட்டேன். நான் குரு பயிற்சிக்கு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த லிங்கையும் இதில் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதன், ராசிக்கும் உடையவர், 4ஆம் இடத்துக்கும் உடையவர். சுகஸ்தானத்தை பற்றி அவர் தான். ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைகிறாரு. 4ஆம் இடத்துக்கு கூட அந்த அளவு பிரச்சனை இல்லை, ராசிக்கு தான் ரொம்ப பிரச்சனை. உங்கள் மனதுக்கும் உடலுக்கு தான் பிரச்சனை. அதனால் மனதாலும் உடலாலும் சில சங்கடப்படுவீங்க. பண விஷயத்திலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் பலன்களுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இருந்தபோதும் குரு 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விசேஷம் அல்ல. இப்போ போயிட்டார். அவர் பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருப்பார். 11/5/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருப்பார். இப்போ அதுக்கு எப்படி சார் அப்படின்னம்னா, ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ குரு திசை தனுசு ராசிக்கு நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில். அதை மறுபடியும் ஒரு 2 வாரத்தை சொல்லிட்டு போகிறேன். நான் எப்படின்னா, மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அந்தளவுக்கு கெடுப்பணங்களை சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ரொம்ப கெடுப்பணங்களை செய்ய மாட்டார், ஜனன ஜாதக ரீதியாகவும் சரி. ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்து அவர் 6, 8 மறையக்கூடாது. சரியா? நீங்கள் மேசம், இந்த நான் சொன்ன லக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனத்தில் பிறந்தாலுமே குரு 6, 8 மறையக்கூடாது. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம் அடைவார். அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தீர்க்காயில் கொடுப்பாரு, வெளிநாட்டு வெளிமாநில வேலையெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார், காரகத்துவத்தை கொடுத்துருவார், ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு மறைய மாட்டார். சரியா? விருச்சிக லக்கணத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா மேசத்தில் ஸ்தான பலம் வருவார். சரியா? ஸ்தான பலம் பட்டாலுமே சில பலன்களை தான் கொடுப்பார். அதனால் விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மறைவார். ஏன்னா 6ஆம் இடத்துல மேசத்தில் மறைஞ்சு ஸ்தான பலம் வருவார். தனுசுக்கு கடகத்தில் மறைஞ்சு உச்சம் பெறுவார். சரியா? இப்படி சில லக்கணத்துக்கு அவர் 6, 8க்கு போய் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் வேணால் குரு பயிற்சிக்கு வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்கிறேன் நான். சரியா? குரு பயிற்சிக்கு இல்லை, குரு தசைக்கு, குரு தசை 16 வருடத்துக்கு வீடியோ போடும்போது அதை தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா மேச லக்கணத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல கண்ணியில் சமமாவார். 8ஆம் இடம் மேச லக்கணத்துக்கு விருச்சிகம் தான். விருச்சிகத்தில் மறைஞ்சாலுமே அவர் ஸ்தான பலம் பெறுவார். அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் கும்பம் வரும். கும்பத்துலேயும் அவர் சமந்தான் பெறுவார். ஸோ கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் கும்பத்தில் இருக்கக்கூடாது அவர். ஏன்னா அங்கே அவர் பிடித்த வீடு கிடையாது, சனி பகவான் வீடு. ஸோ கடக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல தனுசில் இருப்பார். தனுசில் இருக்கலாம். 6ஆம் இடம் மறைஞ்சு அவர் ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். ஸோ சில இப்படி அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ குரு 6, 8 இருந்தாப்புல கெடுப்பெல்லாம் கொடுப்பாருன்னு ஒரு வரையில் சொல்ல முடியாது. அவர் 6ஆம் இடம் 8ஆம் இடம் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். சரியா? பொதுவாக அவருக்கு பிடித்த ராசிகள்னு பார்த்துட்டோம்னா மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த இடங்கள் 6, 8 வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல 6, 8 இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார், காரகத்துவத்தை கொடுப்பார். ஆதிபத்திய விஷயம்னா என்ன? அந்த லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விஷயத்தை சரியாக செய்ய மாட்டார், தன்னுடைய தசாபுத்தியில் தான் செய்ய மாட்டார். அதுபோக காரகத்துவத்தை கொடுத்துருவார், புத்திரத்தையும் கொடுத்துருவார், கையில் காசு பணத்தையும் கொடுத்துருவார். இப்படி சில அமைப்புகளை சொல்லுவார், செய்வார். ஓகே. இதுபோக மற்ற லக்கணம் இருக்குது. மற்ற லக்கணம் துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், இந்த லக்கணத்துக்கு சுட்டு போட்டாலும் நல்லது செய்ய மாட்டார். இந்த லக்கணத்துக்கு அவர் 6, 8 இருக்கக்கூடாது. சரியா? 6, 8 இருந்து மறைஞ்சாருன்னா ஒரு காரியமும் செய்ய மாட்டார், ஆதிபத்திய விஷயத்தையும் செய்ய மாட்டார், காரகத்துவத்தையும் செய்ய மாட்டார். ஏன்னா இந்த இடமெல்லாம் அவருக்கு இந்த லக்கணம்லாம் அவருக்கு அசுப லக்கணங்கள், பிடிக்காத லக்கணங்கள். அதனால் அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12, 6, 8 இருந்தாருன்னா
நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்துல குரு இருக்கலாம், சரியா? லக்கணத்துக்கு பின்னாடி தான் இருப்பார், திக்பலத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல குரு வந்து அந்தளவுக்கு மோசம் பண்ண மாட்டார். முதலுக்கு மோசம் இருக்காது, ஒரு சுப விரயத்தை தான் கொடுப்பார், சுப செலவை கொடுப்பார். மற்றபடி ஜாதகரை தேத்தி விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வெளிநாடு வெளிமாநில வாய்ப்பு கொடுத்து கையில் காசு பணத்தை கொடுத்து எதிர்பாராத பணத்தை கொடுப்பார். மற்றவங்க பணத்தை கையில் வச்சுட்டு போகிற மாதிரி கொடுத்து ஓரளவு பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். ஓகே, இது போக கும்ப லக்கணம், மகர லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து சமமான பங்கை கொடுப்பார், சரியா? சமமான பங்கை கொடுக்க மாட்டார், கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார், ஆவரேஜாக இருந்துட்டு போயிடுவார், நியூட்ரலாக இருப்பார். சரி நேயர்களே, இதை வந்து நான் வந்து குரு தசைக்கு போடும்போது தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா இது வந்து பரிகாரத்துக்கு போட்ட வீடியோ தான் இருந்தாலும் சில நேரங்களில் நான் வந்து ஸ்கிப்பாகி உள்ளே போயிடுறேன். நம்மளுடைய சொல்கிற விதம் வந்து சில நேரம் வந்து உள்ளே போயிடுற மாதிரி இருக்குது. ஓகே, இருக்கட்டும் நேயர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உள்ள லக்கண ரீதியாக தான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா குரு திசை நடக்கிறவங்களுக்கு இது முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா அவங்க நினைப்பாங்க நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு இடம் மாதிரி தான் இருப்பார், சரியா? இடம் மாதிரி இருப்பார், சனிபாவன் கூட சேர்ந்து இருப்பார், ராகு கூட சேர்ந்து இருப்பார், இல்லைன்னா கேது கூட சேர்ந்து கிரகணமாக இருப்பார், சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருப்பார், இல்லைன்னா சுக்கிரனோட சமசப்த பார்வைகள் இருப்பார். இப்படி கேது வந்து குரு வந்து ஏடாகூடமாக அசுப சேர்க்கையிலும் நல்ல நிலைமையிலும் இல்லாமல் சுபத்துவம் இல்லாமல் அசுபத்தன்மத்தில் இருந்தார்னா நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார். 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 40 ரூபா தான் கொடுப்பாரு. ஜாதகருக்கு வந்து அது பத்தாது, அவர் எனக்கு நடக்கலை தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் நினைப்பார், நான் தனுசு ராசியில் தானே பிறந்திருக்கேன், எனக்கு குரு தசை தானே நடக்குது, ராசிநாதன் தசை தானே நடக்குது, எனக்கே இன்னும் நல்லது நடக்க மாட்டேக்கே அப்படின்னு நினச்சாருன்னா நல்லது செய்ய மாட்டார். குரு என்ன செய்வார்? ஆதிபதி விஷயத்தை கெடுத்து காரகத்துவத்தை கொடுப்பாரு, இல்லைனா காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபதி விஷயத்தை கொடுப்பாரு. காரகத்துவத்தை கெடுப்பாருன்னா என்ன, கையில் காசு பணத்தை கொடுக்க மாட்டார், பிள்ளையோட சண்டையை கொடுத்துருவார், பிள்ளைகள் விஷயத்தில் செலவை கொடுத்துருவார், இல்லைனா பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லாமல் கொடுத்துருவார், பிள்ளைகளை உங்கள்கிட்ட வந்து பிரிச்சுருவார், சரியா? இப்படி புத்திர பட்சத்துலேயும் சில தோஷங்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ வந்து குரு பயிற்சி நடக்குது, 1ஆம் தேதி நடக்குது, நல்லபடியாக நடக்கட்டும். நான் வந்து ஒவ்வொரு ஊராக சொல்கிறேன், அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த கோயிலுக்கு போங்க. இந்த வீடியோ வந்து உலகத்தில் எல்லோரும் கேட்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வீடியோ கேட்கலாம். ஏன்னா உலகம் முழுக்க யூடியூப் பரவி இருக்குது. அதனால் உலக மூலையில் இருக்கிற கடக்கோடி மூலையில் இருக்கிற தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். எங்கே வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் தான் சொல்கிறேன். தமிழ்நாடு தாண்டி இருக்கிறவங்க வந்து உங்கள் ஊரில் உள்ள உங்கள் இடத்துல உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியோ குரு பகவானே கும்பிடுங்க. சில இடத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார், சில இடத்துல குரு பகவானே இருப்பார், தனி சந்நிதி இருக்கும், அங்கே போய் கும்பிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கோயில்கள் வந்து கொஞ்சம் சாத்தியப்படும். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் உள்ள கோயிலை தான் சொல்கிறேன், மற்ற மாநிலத்திலேயோ மற்ற நாட்டில் உள்ள கோயில்களை நான் சொல்லலை, அதை ரெஃபர் பண்ணலை. நமக்கு அது தெரியவும் தெரியாது, தெரியாத விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டாம், சரியா? அது ரொம்ப சிறப்பு. ஒரு மனிதன் என்றைக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும், அவனுக்கு வந்து நல்லா இருக்கான்னு அர்த்தம், சரியா? அது ரொம்ப விஷயம், ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது. ஓகே நேயர்களே, இப்போ தெரிஞ்ச விஷயத்தை என்னென்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வழிபாடு தான். வழிபாடு சில செயல்பாடு இருக்குது, அதை நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு குரு பயிற்சி வந்து தனுசு ராசிக்கு வந்து ஒரு சிறப்பை தரும். இப்போ வந்து சென்னையில் இருக்கிறவங்க பாடிக்கு போகலாம். பாடியில் வந்து வைலதாய நாதர் அப்படி இருக்குது, வலிதாய நாதர் அப்படின்னு சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போய் சிவபெருமானை கும்பிடலாம். அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருக்கோயிலில் குரு பகவான் வந்து அருள் புரிகிறாரு, சரியா? குரு பகவான் வந்து சிவனை வழிபட்ட தலம். அங்கே போய் நீங்கள் வந்து குரு பகவானை வழிபடலாம், சரியா? புராணத்தில் வந்து இந்த ஸ்தலம், அதாவது இந்த கோயில் திருவள்ளீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ஒரு பரிகார தலமாக சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த வலிதாயநாதர் கோயிலுக்கு போய் வழிபடலாம். அங்குள்ள சுவாமி பேர் திருவள்ளி ஈஸ்வரர். ஓகே, அடுத்து தஞ்சாவூர், டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டத்தில் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, சரியா? திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் வந்து தேவாரம் பாடல் புகழ்பெற்றது, தேவாரம் பாடியிருக்கிறாங்க. தேவாரம் பாடி 4 பேர் வந்து தேவாரம் பாடியிருக்கிறாங்க. மங்களாம்பை சமேத வசிஷ்டேஸ்வராக சிவபெருமான் இருக்கிறாரு, சரியா? இங்கே வந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் வந்து நின்ற கோலத்தில் குரு பகவான் ராஜகுருவாக இருக்கிறாரு. அவர் வணங்கினாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா? இங்கே உள்ள குரு பகவானை வணங்கினாலும் குரு பகவானுடைய அந்த தோஷம் நிவர்த்தியாகும், குருவுடைய அருட்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், சரியா? திட்டை, அந்த இடம் பேர் திட்டை, 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய நேரம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து திருவாரூரில் இருக்கிற ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் திருக்கோயில், திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி, சரியா? இங்கே வந்து குருவுடைய பரிகாரத்தலம் தான் இதுவும். இங்கே வந்து குரு வந்து தட்சிணாமூர்த்தியாக காட்சி தராரு, தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக வேதநாயனாக காட்சி தராரு.
இங்கே வந்து குரு வந்து தனது சீடர் 24 பேருக்கு அட்சர மந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. அட்சர மந்திரத்தை சொல்லுறதுனால இங்கே உள்ள குரு பகவானை வந்து 24 முறை சுற்றி வந்து 24 தீபங்கள் ஏற்றி வழிபட்டிங்களா தோஷங்கள்லாம் நீங்கும். பொதுவாக குரு தோஷம் இருக்கிறவங்க குரு பகவானை இங்கே வழிபடலாம். இங்கே வழிபட்டோம்னா அந்த குரு தோஷம் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. வியாழக்கிழமை குருவுக்கு பிடித்த மஞ்சள் நிற வஸ்திரம் உடுத்தி வஸ்திரம் சாத்தி முள்ளு நிற பூக்களால் அவருக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு. ரைட் நேயர்களே, இது வந்து திருவாரூரில் இருக்கிற ஆலங்குடி. அடுத்து மயிலாடுதுறையில் இருக்கிற மயூரநாதர் கோயில். பொதுவாகவே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்திலலாம் நிறைய கோயில் இருக்குது. நவகரங்கள் சம்மந்தப்பட்ட கோயில்கள் சிவ கோயில்கள் எல்லாமே சோழர் காலத்தில் கட்டி வச்ச கோயில் தான் நிறையா இருக்குது. அதுலேயும் இப்படியே தான் வருஷப்படி தான் வருது. மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில் இருக்குது. இது வந்து காசிக்கு நிகராக சொல்லப்படுகிறது. சரியா? இந்த கோயிலே வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக தான் காட்சி தரார். இங்கே வந்து இவரை குருபலுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலும் குரு தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற அந்த மயூரநாதரை கும்பிடலாம். அடுத்து காரைக்குடி பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோயில் இங்கே இருக்குது காரைக்குடி. சரியா? காரைக்குடி அந்த காரைக்குடி வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருக்குது பட்டமங்கலம். சரியா? திருப்பத்தூர்லேருந்து அது போகலாம். நம்ம சிவகங்கை டு திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க பட்டமங்கலம் சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான். அங்கே பட்டமங்கலத்தில் சிவபெருமான் கோயில் இருக்குது. சிவபெருமான் கோயிலில் வந்து குரு ஸ்தலம் இருக்குது. இங்கே குரு வந்து தட்சிணாமூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தர்றார். பொதுவாக குரு வந்து வடக்கு பக்கம் தான் இருப்பார். ஆனால் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் இருப்பார். ஆனால் நவக்கரங்களில் குரு வந்து வடக்கு பக்கம் இருப்பார். ரெண்டும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? வாட்டவர் மேபி குருவையும் கும்பிடலாம், தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி வந்து தென்முகமாக தான் இருப்பார். தட்சிணாமூர்த்தியும் குருக்காக கும்பிடலாம். ஆனால் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. கார்த்திகை பெண்களுக்கு அவர் வந்து சாபத்தை நீக்கியதாக தலை வரலாறு இருக்குது. அந்த கோயிலில் உள்ள பின்னாடி இருக்கிற ஆலமரத்தையும் 12 முறை சுற்றி வந்தீங்கன்னா குரு தோஷங்கள்லாம் நீங்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். இடம் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பட்டமங்கலம். சரியா? இங்கேயும் போய் வழங்கலாம். இந்த மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க சிவகங்கை, ராமநாதபுரம் இப்படி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் போகலாம். சரியா? இந்த பக்கம் ஒரு ஜோனில் ஒன்று இருக்குது. அடுத்து சவுத்துக்கு போயிட்டோம்னா ஸ்ரீ வைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் வைத்தியநீதி பெருமாள் கோயில். இது வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த கோயிலுக்கு போகலாம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கோயிலும் இதுக்கு வருது. இது நவதிருப்பதியில் ஒன்றா இருக்குது. சரியா? நவதிருப்பதியில் ஒரு முக்கியமான தலமாக இருக்குது. மதுரகவி ஆழ்வார் பிறந்த இடமா இருக்குது. சாசனப்பாடி இடம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. ஸ்ரீ வைகுண்டம் ஆழ்வார் திருநகரி. சரியா? இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கு. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அந்த மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரத்து நேர்கள் இந்த கோயில் எங்கே சார் இருக்குன்னு கேட்பாங்க. நான் நிறைய பேருக்கு ஃபோனில் சொல்லியிருக்கிறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த கோயிலில் வந்து நம்மாழ்வார் அவதரித்த கோயில். மதுரகவி ஆழ்வாரும் வந்து பாடியிருக்கிறாரு. நம்மாழ்வாரை தேடி வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து இங்கே வந்து பாசுரம் பாடியிருக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே குருவாக ஆதிநாத பெருமாள் காட்சி தர்றாரு. அந்த உலகளந்த பெருமாள் எம்பெருமானே ஆதிநாத பெருமாளாக இங்கே வந்து குருவாக காட்சி தள்ளுறாரு. இங்கே வந்து பெருமாளை கும்பிட்டாலுமே குருதோஷம் நீங்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சவுத் சைடு இருக்கிறவங்களாம் அந்த பக்கம் போங்க. சரியா? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் வந்து விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது பக்கமாக இருக்கும். தென்காசி மாவட்டம்னு சொன்னோன்னே இன்னொரு ஞாபகம் வருது. தென்காசி மாவட்டத்தில் ஒரு புளியறையில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. புளியறையிலேருந்து புளியறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து புளியறை தென்காசியிலேருந்து எங்கே வரணும்? தென்காசியிலேருந்து செங்கோட்டை வந்து செங்கோட்டையிலேருந்து புளியறை போகணும். புளியறை வந்து கொல்லம் போகிற ரோட்டில் இருக்குது. நல்ல குழுன்னு நல்ல இயற்கை சூழல் நிறைந்த இடம். அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அங்கே கோயிலுக்கும் போகலாம். சரியா? அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த சிவனை போய் கும்பிடலாம். அது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற சிவன். அங்கேயும் சிவபெருமான் கோயில் இருக்குது. அங்கேயும் சிவபெருமான் இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்திக்கு தனி சந்நிதி இருக்குது. அங்கேயும் போகலாம். நல்ல ஒரு மலை கோயில் மேலே இருக்கும். படி மாதிரி ஏறி மேலே போனோம். ஓகே. அடுத்து வந்து முருகப்பெருமான் திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் முருகன் கோயில். அறுபடை வீடில் 2ஆம் படை. முக்கியமாக திருத்தலமாக தான். குருஸ்தலத்துக்கு வந்து முக்கியமான ஸ்தலமாக அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில். அறுபடை வீடுகளில் 1, ஆனால் படையில் வந்து 2ஆம் படை திருச்செந்தூர். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து குரு பகவான் மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். சரியா? மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. இவரையும் வணங்கலாம். இவரையும் வணங்கிட்டு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வருது ரொம்ப சால திறந்தது. சரியா? ஒரு நீர்நிலையில் இருக்கிறாரு. கடலை ஒட்டி இருக்கிற ஒரு ஸ்தலம். நல்ல அருமையான அமைப்பு. திருச்செந்தூர் போகிறவங்க தன்னை அறியாமலே குருபகவானுடைய அலங்காரத்தை வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து முருகப்பெருமானே மேத தட்சிணாமூர்த்தியாக அருள்படுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து வல்லநாடு கைலாசநாதர் திருக்கோயில். இது தூத்துக்குடி மாவட்டம் தான். வல்லநாடு சவுத் சைடு தான் இருக்குது. இங்குள்ள மொரப்ப நாட்டில் வந்து நவ கைலாசத்தில் வந்து ஒரு கோயிலாக இருக்குது. இங்கே கைலாசநாதரே குருவின் அம்சமாக இருக்கிறாரு. சிவபெருமானே குருவின் அம்சமாக இருக்கிறாரு. அதனால் இங்கே வந்து குரு தோஷங்கள் நீங்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அந்த பக்கம் போகலாம். சவுத் சைடில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போய் இங்கே கும்பிடலாம். சரி நேர்களே, இத்தனை கோயில் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட சொல்லியிருக்கிறேன்.
இந்த ஏரியா ஃபுல்லாக தமிழ்நாட்டை சுற்றி தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் குரு பகவானை கும்பிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இது குரு பேர் சென்னைக்கு தான் போகணுன்னு கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஒன்று வேலைக்கிழமை போங்க, இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க. என்றைக்கு போகலாம்? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க, புரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புரோட நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க, உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு போங்க. சரியா? அதில் இந்த உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறந்தது. ஏன்னா நட்சத்திரத்துக்கும் அந்த கோயில் தான் முக்கியமான கோயிலாக இருக்குது, அந்த வைத்தியநீதி பெருமாள் கோயில். சரியா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான அந்த குறைகளும் நீக்கப்படும். சார் என்னால் போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். குரு பயிற்சி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க. இல்லைனா நவக்கரங்களை குரு பவனுக்கு போய் ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போட்டுவாங்க. மஞ்சள் கலர் பொடி வாங்கிட்டு போங்க, மஞ்சத்தூள் 5 ரூபா பாக்கெட் இருக்கும், அதை வாங்கிட்டு போய் அவர் சன்னதியில் தட்டுங்க. அங்கே இடம் இல்லைன்னா எதுக்க வந்து மரம் இருக்கும், மரத்தில் தட்டுங்க. இல்லைனா அங்கே உள்ள இடத்துல தட்டிட்டு அவர் நாமத்தை சொல்லிட்டு வாங்க. வஸ்திரம் சாத்துங்க, முல்லை மலர்களால் வஸ்திரம் சாத்துங்க, கொண்டைக்கடல் மாலை போடுங்க, மஞ்சள் கலர் வஸ்திரம் சாட்டுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குரு மந்திரத்தை சொல்லுங்கள். எதுவுமே செய்ய முடியாதவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை வழங்குங்க. ஏன்னா பெரியவர்கள் தான் குருமார்கள். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி தாய் தப்பன் பெரியவங்களை அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் குருமார்கள். இவங்கள மதிங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்கள விட்டுருங்க. அவங்களோட தனிப்பட்ட கேரக்டரை நீங்கள் எடுக்க வேண்டாம். அவங்கள வந்து ஒரு மனிதனாக பெரியவர்கள், நம்மளை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள், நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்து நல்லது கெட்ட தெரிஞ்சவங்க அப்படின்னு அவங்கள ஒரு ஸ்தானத்தில் வச்சு அவங்கள வணங்குங்க. உங்களுக்கு வந்து அந்த குருவர்கள் கிடைக்கும். குருவை கோயிலில் போய் தான் கும்பிடும் கிடையாது, வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாம். சரியா? பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது பெரியமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான். சரியா? குருனாலே என்ன? உபதேசிக்கிறது தான் குரு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்து மாணவர்கள், நீங்கள் காலேஜில் படித்தாலும் சரி, ஆரம்ப கல்வியில் படித்தாலும் சரி, சரியா? விவரம் தெரிஞ்ச மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற டீச்சரை வந்து மரியாதை கொடுத்து வணங்குங்க. சரியா? குரு அவங்க தான் முக்கியமான குரு. மாதா பிதா குரு 3வது இடத்துல சொல்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குற குரு. அந்த குரு எப்படி இருந்துட்டு போகிறாரு, அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குற டீச்சரோ வாத்தியாரோ அவங்க தனிப்பட்ட முறையில் நல்லவனா கெட்டவனா இருந்துட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம், அவங்க இருக்கிற பொசிஷன், அது வந்து முக்கியமான பொசிஷன். குருன்னு என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த குருமாரை வணங்குங்க. தனிப்பட்ட முறையில் யாரையும் பார்க்காதீங்க, அவங்க ஸ்தானத்தை பாருங்கள். அவருடைய ஸ்தானம் என்ன, அவர் என்ன பொசிஷன் இருக்கார், அந்த பொசிஷன் தானே வழங்குறீங்க. தனிப்பட்ட அந்த டீச்சரோட வழங்கலை. நீங்கள் தனிப்பட்ட அந்த டீச்சரோட பேர் ஏதாவது ஒன்று இருக்கலாம், XYZ ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த XYZ நம்ம வணங்க வேண்டிய தேவையில்லை, அந்த ஸ்தானத்தை வழங்குறீங்க. சரியா? அதான் ஸ்தலம்னு இருக்காங்க. சரியா? ஸ்தானம் ஸ்தலம்னு இருக்காங்க. அந்த இடத்த தான் நீங்கள் வணங்குறீங்க. நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக. குருவருள் உங்கள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும். குருவருள் திருவுருவாக மாறட்டும். அனைத்து அருளையும் பெற்று நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் நேயர்களே. நன்றி நேயர்களே. வணக்கம்.